Hi friends, welcome back to my channel. இது உங்கள் தேவி பத்தூஸ் கிச்சன். நம்ம டி நகர் லலிதா ஜுவல்லரியில் அப்டேட்டட் கலெக்ஷன்ஸ் எல்லோ கோல்டில் வரக்கூடிய வெட்டிங் செட்ஸ்லாம் ஆல்ரெடி பார்த்துருப்போம். அதனுடைய கண்டினியூவேஷன் வீடியோ தான் இது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, பட் இதே கலெக்ஷன்ஸ் இப்போவுமே இருக்கும். ஏன்னா அன்றைக்கே இதெல்லாம் நியூவாக வந்த கலெக்ஷன்ஸ் தான். இது பாருங்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2-in-1 யூஸ் பண்ணலாம். இந்த ஹாரம் அது எப்படின்றது நான் சொல்கிறேன். இந்த பெண்டன்ட்டில் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி அம்மன் கிடையாதுங்க, அது குபேரர். குபேரர் காசு முட்டையெல்லாம் பக்கத்தில் வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கா மாதிரி ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. இது ரொம்பவே நியூ லுக் அண்ட் ட்ரெண்டிங் மாடல். ஸோ எல்லாத்துலேயுமே நாமளாக இந்த மகாலட்சுமி அம்மன் உருவம், கஜலட்சுமி அம்மன் இப்படி தான் வரும். பட் இதிலலாம் இந்த பெண்டன்ட்டில் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. அந்த ஒர்க்மேன்ஷிப்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதே சமயத்தில் எல்லாமே ஆன்டிக்கில் வரக்கூடியது. இதுக்கெல்லாம் என்ன மேம் சேதாரம் அப்படின்னு நீங்கள் கேட்குறது என் காதில் விழுது. சேதாரம் என்னன்னு வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஆரம் ஒரு 100 கிராமில் வந்திருந்தது. அது வி ஷேப்பில் வரக்கூடியது. நெக்லஸில் பெண்டன்ட்டில் வர்றது கஜலட்சுமி அம்மன் தான். ஹாரமில் வர்றது மட்டும் குபேரர் வருது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வி ஷேப்பில் அழகாக இறக்கி போட்டோம்னா ஒரு லாங் ஹாரம் மாதிரி உங்களுக்கு தெரியும். அதே சமயத்தில் இதை நம்ம ஹிப் பெல்ட் ஒட்டியானமாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம தங்கத்தில் ஒட்டியானம் வாங்கணும் அப்படின்னா பல லட்சங்கள் நம்ம செலவு பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹாரம் வாங்கிக்கிட்டோம்னா இந்த மாதிரி சூப்பராக நீங்கள் ஒட்டியானமாக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சப்போஸ் வேறு ஜுவல் வச்சுருந்தீங்கன்னா அதெல்லாம் ஹாரமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இதை ஒட்டியானமாக யூஸ் பண்ணிக்கலாம். செல்ஸ்க்கு அந்த விமன் போட்டு காமிச்சாங்க, அவ்வளோ சூப்பராக இருந்தது. அவங்க நல்லா லீனாக இருந்தாங்க. ஸோ ரொம்ப அழகாக இருந்தது அவங்களுக்கு. ஹாரமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அழகாக அந்த கொஞ்சம் லாங்காக அந்த லென்த்து வந்திருக்கு. ஸோ இங்கே பாருங்கள், இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் க்ளோஸ்அப்பில் பின்னாடி திருப்பி. இந்த மாதிரி நீங்கள் அழகாக அந்த சைட் செயின் மூவ் ஆகிறதுனால உங்களுக்கு அழகாக அதை ஒட்டியானமாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். எந்த அந்த ஒரு பாதிப்பும் அது ஏற்படாது. ஸோ நடுவில்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டோன்ஸ் கூட பிங்க்கில் ஸ்டோன் கூட வச்சு ஹைலைட் பண்ணியிருக்காங்க. நானுமே வேர் பண்ணி காமிச்சிருக்கேங்க. நான் நல்லா ஏற்றி தான் போட்டிருக்கேன். ஸோ எனக்கு கூட கரெக்டாக அந்த நல்ல லென்த் அழகாக லாங்காக வந்திருக்கு. ஸோ இதுக்கெலாம் சைட் செயின்லாம் போடணும்னு எந்த அவசியமும் இல்லை. 100 கிராமில் வாங்கினாலும் நல்ல லைஃப் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் இது. இதுவும் நல்ல சூப்பரான ஆன்டிக் செட் தாங்க. வெட்டிங் செட் நெக்லஸ் கம்ஸ் வித் அந்த ஹாரமோட வரக்கூடியது. இதில் பார்த்தீங்கன்னா அந்த மேலே பெருமாள் முகம், கீழே லக்ஷ்மி, தனலக்ஷ்மி அழகாக அந்த காயின்ஸ் கொட்டுற மாதிரி அந்த பாட்டிலேருந்து காயின்ஸ் கொட்டுற மாதிரியும் சைடில் 2 யானைகள் வச்சு சூப்பராக இருந்தது அந்த பெண்டன்ட்டு. அதே சமயத்தில் இதில் எனாமல் ஒர்க்கு, ஸ்டோன் ஒர்க்கு எல்லாமே இருக்குது. பீட்ஸ் ஒர்க், ஈவன் பீட்ஸ் கூட ஹேங்கிங்கில் தொங்குற மாதிரி பண்ணியிருக்காங்க. அது ஸோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்தது. அதே சமயத்தில் நெக்லஸ் ஒரு 35 கிராம் அண்ட் ஹாரம் ஒரு 68 கிராமில் வந்திருந்தது. இதுக்கெல்லாம் என்னங்க சேதாரம் அப்படி கேட்குறது என் காதில் விழுது. கண்டிப்பாக நான் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்க. இந்த பெண்டன்ட்டில் பாருங்கள், சைடில் வர யானை முகம் அவ்வளோ கம்பீரமாக இந்த பாகுபலியிலலாம் படத்தில் வர மாதிரி சூப்பராக அப்படியே தும்பிக்கையை தூக்கிட்டு இருக்குங்க. அந்த டிசைன் ரொம்ப சூப்பராக இருந்தது நெக்லஸில். அதே சமயத்தில் அந்த ஹாரமில் வர பெண்டன்ட்டுமே ரொம்ப யூனிக்காக இருந்தது. எல்லாத்துலேயுமே பெருமாள் முகம் தாங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வெட்டிங் செட் பார்த்துட்ருக்கோம். இது கொஞ்சம் நம்ம பட்ஜெட்குள்ளே வரும். நெக்லஸ் 33 கிராம், ஹாரம் 43 கிராம்ஸில் வருது. இதில் இருக்கக்கூடிய பீட்ஸு, அந்த ஸ்டோன் ஒர்க்ஸு, எனாமல் இதெல்லாமே கழிச்சிட்டு நெட் வெயிட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அதை தான் நான் உங்களுக்கு வீடியோ ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கேன். ஹாரம் பெண்டன்ட் பாருங்கள், அப்படியே அட்டாச்சாக இருக்குது. அதே சமயத்தில் அது நடுவில் பெருமாள் கூட ஸ்ரீதேவி பூதேவி தாயாரோட அப்படியே நிற்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்டிங் பொசிஷனில் கொடுத்துருக்காங்க. அது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ ஒன்று நீங்கள் நிறுத்தி கூட பார்க்கலாம் வீடியோவை, உங்களுக்கு நல்ல அந்த டிசைன் தெரியும்.
நெக்ஸ்ட் வந்து ஆன்டிக் காசு மாலை டிசைன் தான் பார்த்துட்ருக்கோம். நம்ம வீவர்ஸ்க்கு காசு மாலையில் அப்படி என்ன தான் லவ்வோன்னு தெரியல, அப்படியே ரசித்து பார்க்குறாங்க. நான் வீடியோவில் காமிச்சேன்னா வீடியோவுக்கு லைக்ஸாக விழுது. ஸோ அப்படா நம்ம தப்பிச்சோம், இங்கேயும் ஒரு காசு மாலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இப்போ நான் ஷோ பண்ணியிருக்கேன். அண்ட் வந்து ஸோ டிஃப்ரெண்ட்டுங்க. எல்லா காசு டிசைன்லையுமே பார்த்தீங்கன்னா உள்ள அந்த ஒர்க்ஸ்லாம் ரொம்ப அந்த டெம்பிள் ஜுவல்லரி மாதிரி கூட இருக்குது. அது பார்க்கும்போது ஒன்று போட்டால் கூட போதுங்க, ரொம்ப நீங்கள் வந்து தனியாக தெரிவிங்க. காசு மாலை டிசைன் போட்டிருக்கீங்கன்னு கூட தெரியாது, ஏதோ நியூ டிசைன் போட்டிருக்காங்க அப்படிதான் கண்டிப்பாக உங்களை பார்ப்பாங்க. இதனுடைய வெயிட் வந்து 62 கிராம். இது வெட்டிங் செட்டுன்றதுனால நெக்லஸுமே அதே பேட்டர்ன் காசு டிசைனில் தான் கொண்டு வந்திருக்காங்க. பட் வந்து 2 லேயர் காசு வர மாதிரி, மேலே வர அந்த காசு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு, கீழே வர்றது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ ஒன்று மேலே ஒன்று வச்ச மாதிரி வச்சு ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க. சைட்லாம் அந்த முகப்புலையுமே மகாலட்சுமி அம்மன் வர மாதிரி பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்குமே வந்து செயினோட தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே ஒரு சூப்பரான வெட்டிங் செட் தான். நார்மலாக இருக்க மாதிரி வாங்காமல் இந்த மாதிரி டிசைன்ஸ் கூட நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். அடுத்ததாக பார்க்குறது வந்து வி ஷேப்பில் வரக்கூடிய ஒரு நெக்லஸ் டைப்பு. இதில் பெண்டன்ட் தனியாக தொங்கலைங்க, அப்படியே அட்டாச்சில் வருது. அப்படியே நம்ம கழுத்துக்கு அழகாக போய் பொருந்து நிற்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் வந்து இந்த கலர்ஸ் கூட பாருங்கள், ஸோ டிஃப்ரெண்ட் அந்த கலர்ஸு. மேலே ஒரு அந்த ஆன்டிக் கலர் ஒரு மாதிரி இருக்குது, ஒரு பிளாக் மெட்டல் மாதிரி. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் ஆன்டிக் மாதிரி வந்திருக்கு. ஸோ இந்த ஹாரமில் கூட பாருங்கள், இந்த கோரல் பீட்ஸ் நடுவில் வச்சுருக்காங்க. ஐ மீன் பவழமில் வச்சுருக்காங்க. கீழே ஹேங்கிங்ஸில் வந்து இந்த க்ரீன் கலர் பீட்ஸ் போட்டு தொங்க விட்டுருக்காங்க. அகைன் அந்த பெண்டன்ட்டில் வந்து குபேரர், இப்போ நியூவாக டிசைன்ஸ் வந்திருக்கா என்னன்னு தெரியல. ஹாரம் பெண்டன்ட்டில் வந்து குபேரரும் அந்த நெக்லஸ் பெண்டன்ட்டில் வந்து லக்ஷ்மியும் வச்சு இதை வந்து குபேர லக்ஷ்மி செட்டு, வெட்டிங் செட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நெக்லஸ் 35 கிராம், ஹாரம் வந்து 60 கிராமில் வந்திருந்தது. நம்ம ஷோல்டர் வரைக்குமே பார்த்தீங்கன்னா 2 லேயரில் இந்த சைட் செயின் வர மாதிரி ஹாரமில் பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் மேலே வந்து கழுத்து ஒட்டி போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் மேலே வரும். நான் வந்து கொஞ்சம் இறக்கி வச்சு காமிச்சிருக்கேன். சப்போஸ் இந்த லென்த் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக கோல்டில் ஒரு 1/4 பவுனில் செயின் வாங்கி அட்டாச் பண்ணிக்கணும். அப்படி இல்லை எங்களுக்கு பட்ஜெட் அதிகமாகுதுன்னு நினச்சிங்கன்னா வெள்ளியில் கூட நிறைய கோல்டு பிளேட்டட் சில்வரில் அட்டாச்சபிள் செயின்ஸ்லாம் நிறைய கிடைக்குது. ஸோ அது கூட வாங்கி நீங்கள் கோத்துக்கலாம். அதெல்லாம் நம்ம கோல்டு ஷாப்பிங் பிளேலிஸ்ட்டில் வீடியோஸில் நிறைய காமிச்சிருக்கேன். ஸோ அதில் கூட நீங்கள் போய் செக் பண்ணலாம். அந்த மாதிரி எங்களுக்கு பார்க்க தெரியாது மேம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் பாருங்கள், ஐகார்டில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் கூட போய் பாருங்கள், நிறைய கலெக்ஷன்ஸ் கிடைக்கும். டைமண்ட் மாதிரி தகன்னு இந்த வெட்டிங் செட்டு மின்னுச்சுங்க. பட் டைமண்ட் கிடையாது, ஸ்டோன் வச்ச ஒரு வெட்டிங் செட்டு. நெக்லஸ் கம்ஸ் வித் ஹாரம் செட்டு. ஸோ சூப்பராக இருந்ததுங்க. பியோர் ஒயிட் ஸ்டோனில் நடுவில் வந்து இந்த பிங்க் ஸ்டோன் வச்சு ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த அமெரிக்கன் டைமண்ட் வரும் பாருங்கள், அந்த மாதிரியான ஸ்டோன்ஸு. இது வந்து நல்ல குவாலிட்டியாக செமி ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸுங்க. சூப்பராக இருந்தது. டைமண்ட் லுக் மாதிரி அதே அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. ஹாரம் பெண்டன்ட்ல பாருங்க, 2 சைடும் வந்து அன்னம் டிசைன் வச்சிருக்காங்க. ரொம்ப ட்ரெடிஷ்னல் அந்த டிசைன்ங்க. அது அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அன்னம் தான் கம்பல்லாம் வச்சு போடுவாங்க. நல்லா பெருசா அகலமாக வந்து ஒரு பெரிய ஸ்டட்டு மாதிரி வரும். அது கண்டிப்பாக அதில் ஸ்டோன்ஸ் இருக்கும், ஒயிட் ஸ்டோன் இருக்கும், இல்லை ஒரு பிங்க் கலர் ஸ்டோன் கலந்த மாதிரி இருக்கும். அதே டிசைன்ஸ், அந்த ட்ரெடிஷ்னல் டிசைன்ஸ் எல்லாம் வந்து இப்போ நியூ ட்ரெண்டிங்காக இந்த மாதிரி பெண்டன்ட்டில், நெக்லஸில் அந்த மாதிரிலாம் கொண்டு வராங்க. ஸோ ரொம்ப பாராட்டுக்குரிய வேலைப்பாடு. ரொம்ப நல்லா இருந்தது அந்த டிசைனு. நெக்லஸ் ஒரு 30 கிராமு, ஹாரம் பார்த்தீங்கன்னா ஒரு 96 கிராமில் வந்திருந்தது.
இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3D பெண்டன்ட் மாதிரி எல்லோ கோல்டில் வரக்கூடியது தாங்க. ஸோ அந்த நடுவில் வந்து தாயார் உருவம் வந்து அழகாக ஒரு கலரில் கொடுத்து சூப்பராக ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க. அது பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு 3D எஃபெக்டில் நம்ம கண்ணு முன்னாடி அம்மன் வந்து உக்காந்தா எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்ல வேலைப்பாடு தான் இது கூட. ஸோ வந்து எல்லோ கோல்டில் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். சப்போஸ் இன்னும் கூட நிறைய டிசைன்ஸ் வேணும், நியூ டிசைன்ஸ்னு கேட்டிங்கன்னா போன தடவை போட்டு அந்த வீடியோவோட லிங்க் வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், ஐகார்டில் பாருங்கள். அதில் கிளிக் பண்ணி கூட நீங்கள் போயிட்டு பார்க்கலாம். நிறைய டிசைன்ஸ் இதை விட இன்னும் சூப்பரான டிசைன்ஸ் அதுலேயுமே பார்த்தீங்கன்னா எல்லோ கோல்டில் வரக்கூடிய நிறைய காசுமலை டிசைன்ஸ்லாம் காமிச்சிருக்கேன். அது கூட நீங்கள் ஒரு ரெஃபர் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் கிடைக்கும். ஸோ சேதாரம் என்ன அப்படின்ற கேள்விக்கு இப்போ நம்ம பதில் சொல்லிடலாம். சப்போஸ் வெட்டிங் செட்டோட வளையல் கூட வாங்க போகிறீங்கன்னா அதனுடைய சேதாரம்லாம் 3%லேருந்து ஒரு 7%க்குள்ளே இருக்குது, டிசைன்ஸ் பொறுத்து. சப்போஸ் இப்போ நெக்லஸ்லாம் வாங்குறீங்க எல்லோ கோல்டில், பாம்பே பேட்டர்ன், கொல்கட்டா பேட்டர்ன் எல்லாம் வாங்குறீங்கன்னா 5 to 9% அந்த மாதிரி வருது. நம்ம இப்போ பார்த்த ஆன்டிக் டிசைன்ஸ் ஹாரம் பார்த்தோம் பார்த்தீங்களா, நெக்லஸ் கம்ஸ் வித் ஹாரம், இந்த மாதிரி வெட்டிங் செட்லாம் பார்த்தீங்கன்னா 11 to 15% சேதாரம் வருது அந்தந்த டிசைன்ஸ் பொறுத்து. இப்போ நீங்கள் பார்க்குறதுல இந்த பிரேஸ்லெட் டைப் கடா பேங்கிள்ஸு இதுக்குமே சேதாரம் காட்டியிருக்கேன். இதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக இதெல்லாம் காமிச்சிருந்தேன். ஸோ நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்த்த டிசைன்ஸுக்கெலாம் 11 to 15% தான் சேதாரம் வரும். இதை ஷாப்பில் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் உங்களுக்கு நான் இப்போ சொல்லிகிட்ருக்கேன். ஸோ வேறு எதாவது நகை வாங்குறீங்கன்னா இப்போ நான் காமிச்சதில் கூட நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம் எவ்வளோ சேதாரம் வரும் அப்படின்றத. என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எப்படி இருந்தது? யூஸ்ஃபுல்லாக இருக்கா, இன்ஃபர்மேட்டிவாக இருக்கா, ஐட்ரீட்டாக இருக்கா, என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் தேடிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எந்த ஷாப்பில் என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் போடலாம் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ.